பட் எனக்கு என்னமோ இந்த 9th சீசன் வந்து எனக்கு அவ்ளோ என் நெஞ்சு என்னுடைய மனதுக்கு வந்து கொஞ்சம் கூட அது நெருக்கம் இல்லாமயே போயிடுச்சு. எந்த விதத்துல உங்களுக்கு நெருக்கம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா கண்டஸ்டன்ட் செலக்ஷனே எல்லாரும் சொல்ற மாரி தான். அந்த செலக்ஷனே எனக்கு பிடிக்கல. எனக்கு பிக் பாஸ பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்னடா இவரு இவ்ளோ இறங்கி போய் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவரு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு. நேத்து என் தலைவி அரோரா தலதலையா அடிச்சுட்டு அழுதாங்க. டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம எஃப்ஜே அவர்கள் வேற வந்து அவங்கள கட்டி அணைச்சு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ அவர் முழுக்க முழுக்க பக்கா ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரி தெரியுறாரு. உன் ஸ்டேட்டஸும் என் ஸ்டேட்டஸும் ஒண்ணு கிடையாது. நீ நான் என்ன இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட். நீ வந்து ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு. நீ வந்து மீனவ ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்கன்னா என்ன அவ்வளவு குறைச்சலா போச்சா? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்னா ஜாஸ்மின் மதியழகன். அவங்க கிட்ட நேத்து பிக் பாஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய கோவப்படுத்துற மாதிரியான விஷயங்களும் நடந்தது. என்ன நடந்தது, இது யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ பிக் பாஸ பத்தி தான் மக்கள் எல்லாருமே ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, இதுல நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஆளுங்கள் சரி கிடையாது, தயவு செய்து இந்த பிக் பாஸ் வந்துட்டு வந்து நிறுத்திருங்க அப்படிங்கிற நிறைய அவங்களோட கருத்துக்கள் வச்சாங்க. சில பேர் வந்து அங்கேயே போய் நின்னு நிப்பாட்டுறதுக்கு போராட்டம் எல்லாம் கூட நடத்தினாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடக்கிற மாதிரி தான் தோணுது. நேத்து பார்த்தா வந்துட்டு நேத்து எபிசோட்ல எல்லாரு மேலையும் நிறையான தப்பான அபிப்பிராயங்கள். கடைசி பார்த்தா பிக் பாஸே ரொம்ப கொந்தளிச்சு கோவப்பட்டு பேசிட்டாரு. இப்படி என்னோட வரலாற்றுலயே நான் இந்த மாதிரி பேசினதே கிடையாது, என்ன நீங்க எல்லாம் இழந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் சீசன் 1ல இருந்து சீசன் 9 வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு 8th சீசன் வரைக்கும் எனக்கு பிக் பாஸ்னா அவ்வளோ எனக்கு அந்த கண்டஸ்டன்ட் வந்து அவங்க தப்பு பண்ணாலுமே அதை ரசிக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருந்திருக்கேன். பட் எனக்கு என்னமோ இந்த 9th சீசன் வந்து எனக்கு அவ்வளோ என் நெஞ்சு என்னுடைய மனதுக்கு வந்து கொஞ்சம் கூட அது நெருக்கம் இல்லாமயே போயிடுச்சு. இதுக்காக பிக் பாஸ் 9 மக்களே வந்துட்டு வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இதேதான் சொல்றாங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. சோ எந்த விதத்துல உங்களுக்கு நெருக்கம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா கண்டஸ்டன்ட் செலக்ஷனே எல்லாரும் சொல்ற மாதிரி தான். அந்த செலக்ஷனே எனக்கு பிடிக்கல. ஆப்வியஸா வந்து எனக்கு ஒரு சில ஃபேமஸா இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற நபர்களை வந்து செலக்ட் பண்ணி போடுறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அது எக்ஸாம்பிளாவும் போய் மக்களிடையே சேர்ந்துரும். நிறைய இடங்கள்ல வந்து நாங்க தான் இந்த வீட்லயே ஃபேமஸ்ன்னு சொல்லி உள்ள இருக்க கண்டஸ்டன்டே நம்ம பேசி நம்ம பார்த்திருக்கோம். அவங்கள எந்த மாதிரி வகையில ஃபேமஸ் ஆனாங்கன்றத அவங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து நம்ம நடிப்பு நடிப்பு அரக்கனா எனக்கு அவரது செலக்ட் பண்ணது எனக்கு அவருனாலதான் இந்த சீசனே ஆக்சுவலி நான் இருக்கேன். அவரோட ஒஸ்டான பீப்பிள் எல்லாம் உள்ள இருக்காங்க. இப்ப உள்ள வருவோம் அதுக்கு. இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியாது. அவர்தான் ஒஸ்ட்னா யாருமே என்னால ஏத்துக்க முடியல. இல்ல அவரோட ஒஸ்டான பிஹேவியர்ஸ், அவரோட பிக் பாஸே இவ்வளவு கோவப்படுறத நம்ம எப்பதான் பார்த்திருக்கோம். அவரோட ஒஸ்டான பிஹேவியர்ஸ் எந்த சீசன்லயாவது மைக்க மாட்டுங்கன்னு மைக்க எடுத்து போடுங்க, மைக்க மறந்துட்டீங்கன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். மைக்க மூடி மூடி பேசுறாங்க. அதுமே நேத்து பிக் பாஸ் வந்து கமருதீனையும் பார்வதியும் திட்டாரு. எனக்கு என்னன்னா அது வந்து 24/7 திவாகர் ஒண்ணும் மைக்க மறைச்சிட்டு கேமராவை மறந்துட்டுலாம் எதுவுமே பண்ணலையே. கேமரா முன்னாடிதான் பண்ணாரு. ஒரு விஷயம் மைக்க வச்சுட்டு தான் பண்ணாரு. திவாகர் கிட்ட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவராவே இருந்தாரு. அவர் வந்து என்ன நான் வந்து தப்பானவனா, நான் அதுல நடிக்க மாட்டேன், நான் ரொம்ப புனிதமானவ. இப்ப பார்வதி சில இடங்கள்ல வந்து தனக்கு தேவைன்னா வந்து ஒரு இடங்கள்ல வந்து பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு நபரா பார்க்கலாம். இன்னொரு இடத்துல நேத்து நடந்த சண்டையில பாத்தீங்கன்னா கமருதினிக்காக வந்து ரொம்ப ஒரு மாதிரி கமருதினை ப்ரொடெக்ட் பண்றது ஒன் சைடா போற மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஆனா இது வந்து திவாகர் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் வந்து நான் இப்படிதான்டா, நான் இப்படித்தான், அதுல என்னோட இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து திவாகர் கலையரசன் ஒருத்தர் இருந்தாரு. அவரையுமே வந்துட்டு நிறைய பேசினாங்க. அவரோட இங்க இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களா? என்னோட கேள்வி அதுதான். அவர் அப்படி அவர் இப்படி அவரெல்லாம் எதுக்குள்ள வரலான்னு கேட்டாங்க. அவரு வெளியே போயிட்டாரு, ஓகே ஃபைன். அவரோட இப்ப இங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நாணயமா
நல்லபடியா நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் சொல்ற மாதிரி. அவங்க இருக்கும்போது பிக் பாஸ் வந்து இவ்வளவு தூரம் கத்தலையே. நீங்க அதுதான் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நான் இங்க யாருக்குமே ஃபேவரா சொல்லல. என்னன்னா 8 சீசன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 டேஸ்லயே வந்து இவங்க டாப் 5 வருவாங்க, இவங்க டாப் 10 வருவாங்கன்றத வந்து நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஆனா இந்த சீசன்ல சரி நானே உங்களை கேக்குறேன், யாரு டாப் 5 வருவாங்க இல்ல உங்களால யாருக்குமே கொடுக்க கூடாது. கொடுக்க இந்த கூடாது. சீசனை நேத்து பிக் பாஸ் டென்ஷன் பண்ணி பிக் பாஸ் கத்துனதுல நான் சொல்றேன், அப்படியே எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இவ்வளவு தூரம் அவரே சொல்லிட்டாரு, ஒழுக்கம் இல்லாம இருக்கலாம், இவ்வளோ கீழ்த்தரமா இருக்கக்கூடாது, இவ்வளோ சுத்தமா ஒரு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. மைக்க மறைச்சு பேசுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் ராங்காவே போயிட்டு இருக்கு. அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா எனக்கு ம். பிக் பாஸ பத்தி நேத்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்னடா இவரு இவ்ளோ இறங்கி போய் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவரு தள்ளப்பட்டிருக்காரே அப்படின்னு. அவரு பேசும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ரொம்ப பொறுமையா எப்பவுமே அவரு உள்ள வந்து என்ன நடந்தாலும் தனிப்பட்ட முறையில கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டு போயிட்டு அவங்கள ஊக்கப்படுத்துறதாகட்டும், அவங்கள வந்து ஒரு மாரி ஆசுவாசப்படுத்துறது, இதெல்லாமே வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப அவரு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தேவைன்னா, நீங்க கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்றது தான். நீங்க அவரே சொல்லியிருக்காரு, கன்டென்ட்ன்னு சொல்லாதீங்கன்ற மாரி அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, நீங்க கன்டென்ட் குடுக்க மாட்றீங்க. அவங்கவங்க வாழ சொன்னா எல்லாரும் நடிச்சுட்டு இருக்காங்க. நேத்து குடுத்த கேரக்டர்ஸ் வந்து யாருமே கேரக்டராவே அந்த இடத்துல இல்ல. அது அவருக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருந்துச்சு. ரெமோ சிவகார்த்திகேயன் கெட்டப் வந்து இவரு டெமோ டெமோவா வந்து கமருதீன். கமருதீன் போட்டிருந்தாரு. வெறும் வாய்ஸ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு, பார்வதிய கட்டி பிடிச்சுக்கிட்டே தான் வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. நேத்து ஒரு டாஸ்க் முடிஞ்ச அந்த லிக்கு, ஸ்மெல்லுன்ற ஒரு டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத நடிச்சுட்டு இப்படி கேமரா இப்படி திருப்புறாங்க. நம்ம பார்வதியும், கமருதீனும் வந்து ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவரு பார்த்து, நீங்க கொஞ்சமாவது கேரக்டர்ல இருங்கடா. அது ஏன் கேரக்டர்ல இருக்க மாட்றீங்கன்னு, அவரே காரி துப்புன மூவ்மெண்ட்டா தான் நேத்து நான் அவர பார்க்குறேன். ஆனா, அவர் பாவம் மனுஷன் நேத்து ரொம்ப உடைஞ்சு போயி, கடைசியா இன்னொரு வார்த்தை சொன்னாரு. உங்களால முடியாதுல்ல. நான் அடுத்தடுத்த பஸர் அடிக்கும்போது, எல்லாருமே கேரக்டர் இல்லாத எல்லாரும் வெளிய போங்க. நான் அடுத்த பஸர் அடிக்கும்போது ஒவ்வொரு ஆளா அது சொன்னாரு நீங்க பார்த்தீங்களா? ஆமாமா. ஒவ்வொருத்தரா நீங்க எல்லாருமே வெளிய போயிடுங்க. கேரக்டர் இல்லாதவங்க வெளிய போயிடுங்கன்ற மாரி அவரு சொல்லிட்டு, அ ஒரு மாரி அவருக்கே டென்ஷன் ஆயி ஒரு ரூடா கடைசியா சொன்னாரு. "சபை கலையலாம்" அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அவரு வெறுத்து போயி, அவரையுமே கடைசில என்னையவே கோவப்பட வச்சுட்டீங்களேடான்ற மாரி இல்ல ஒரு இத்தனை வருஷம் நம்ம பிக் பாஸ் பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல தான் பேசுவாரு. ஆமா. கியூட்டா அவங்களோட பேரு சிஸ்யா, ஹாய் சிஸ்யா, லவ் யூ ஆமா. சிஸ்யா அப்படி ஆமா. சொல்லுவாரு. யாராவது எப்படி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுவார். இந்த சீசன்ல கூட திவு அப்படிங்கிறாரு. பார்வதி பார்வதி பாரு அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல தான் தேவையானதுக்கு தான் பேசுவார். இந்த சீசன்ல அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு, அவங்கள விளையாட வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு சில விஷயங்கள புரிய வைக்கிறதுக்கு, எதுக்கு எதுவுமே புரியாத ஆட்கள உள்ள எடுக்கணும். இததானே மக்கள் கேக்குறாங்க. ஏன் எடுக்கணும்? ஆ. இங்க அவரு பிக் பாஸோட வாய்ஸ் யாருன்றது நம்ம ஓரளவுக்கு முக்காவாசி மக்களுக்கு தெரியும். ஆ. அந்த நபர் யாருன்றது சேஷு அவர்கள வந்து எல்லாருக்குமே இங்க தெரியும். ஆனா அவருக்கு அங்க மரியாதை இல்ல. அந்த குரலுக்கு தான் அங்க ஒரு மரியாதை. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்ல இருந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அவரு எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. லிவிங் ஏரியான்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க அரேஞ்ச் ஆவாங்க. ஆனா இந்த சீசன்ல இல்ல. அப்பதான் எஃப்ஜே படுத்து தூங்கிட்டு இருப்பாப்படி. இல்ல யாராவது ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருப்பாங்க. பாரு வொஸ்ட்ங்க. வொஸ்ட்லயும் வொஸ்ட். லிவிங் ஏரியான்னு சொன்னா நாங்க பிஆர் இல்லங்க. ஒஸ்ட்ங்க. ஹோஸ்ட் ம். தான். ஒஸ்ட் நான் தான். பிஆர்லாம் கிடையாது. இல்ல இல்ல இப்ப பார்வதி பத்தி பேசினாலே சொல்லிருவாங்க. இவ ஆ. பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நாங்களும் இன்னொருத்தவங்கள ரிவ்யூ பண்ணுவோம். ஆ. அவங்க பேசும்போது இவங்க 2 பேரும் பார்வதியோட பிஆர்லாம் இல்லங்க. ஆ. அந்த டைம்ல அவங்க அந்த சீசன் அந்த வீக் நல்லா விளையாண்டா நல்லா நல்லா விளையாண்டாங்க. விளையாடுறாங்கன்னு சொல்ல இந்த வீக்ல அவங்க பண்ணது ஒஸ்ட் பயங்கரமான ஒஸ்டா இருக்கு. எனக்கே என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க விளையாடுறாங்க அவங்கனால தான் சீசன் போகுது அப்படின்னு சொன்ன இந்த வாய் தான் நான் சொல்றேன். இந்த வாரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க பண்ணுன முழுசாவே வந்துட்டு தப்பா தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வகையில வந்து கமருதீன் கூட அவங்க எமோஷனலா அட்டாச் ஆயிருக்காங்க. ஓகே. அவங்க மட்டும் அட்டாச் ஆயிருக்காங்களா? இல்ல அவங்கள தாண்டி அது வேற ஒரு யாரும் மாதிரி அட்டாச் அது ஒரு ஆயிருக்காங்களா? மாதிரியா ஒரு மாரி ஒரு என்னடா இருக்கு அப்படிங்கிறீங்க, இல்ல இல்லன்றீங்க. அப்படிங்கிறீங்க. இப்ப அது இருக்கா? இப்ப இல்லையா? இல்லையான்னு இந்த எஸ்ஜே சூர்யா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து என் தலைவி அரோரா தலதலையா அடிச்சுட்டு டம்மு அழுதாங்கல்ல. டும்மு டம்மு டப்பு டும்முன்னு. டம்முன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் சாக்குன்னு நம்ம எஃப்ஜே அவர்கள்
வேற வந்து அவங்கள கட்டி அணைச்சு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. மன்மதன் அவர்தானோ மன்ம- சிம்பு படம் ஓவரா அதனாலதான் சிம்பு கேரக்டர் சிம்பு கொடுத்திருக்காங்க. character சோ கொடுத்திருக்காரு. மன்மதன் இல்ல படம் இல்ல இது வன்மம் நான் சிம்பு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மன்மதன் கேரக்டர் வல்லவன் மன்மதன் அந்த கேரக்டர் மாதிரியே இல்ல இல்ல வந்திருக்கு. பல்லவன் வேற மன்மதன் வேற படம் வேற வேற ஆனா படம் கேரக்டர் என்ன நடிச்சது யாரு? சிம்பு அவர்கள். அத ஒருவேளை மேபி ரெப்ளிகா பண்ணி நம்ம எஃப்ஜே கொடுத்திருக்காங்களோ என்னமோ தெரியல. அந்த நேரத்துல அரோரா வந்து அவர் வந்து ஆறுதல் படுத்தி ஆஸ்வாசம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆசுவாசப்படுத்தி Okay. ஆறுதல்லாம் படுத்திட்டு இருந்தாரு. இவங்க இந்த சீசன்ல முக்காவாசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ஒண்ணு அழுகுறாங்க இல்லன்னா கத்துறாங்க. முந்தா நேத்து வந்து லைவே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாங்க நைட்டு. அதான் நிறைய 2 hours, பேரோட 1.5 தகவல் hours வந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஐயோ லைவ் வரல திருப்பி என்னமோ நம்ம போன் தான் ஏதோ ஆயிடுச்சு, நம்ம சேனல்ல டிவி தான் நானும் ஏதோ அப்படிதான் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக பண்ணுன அக்கப்போ ஒரு சண்டேல லைவே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. லைவ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. உள்ளுக்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே தெரியாதவங்க எதுக்கு உள்ளுக்க இருக்கணும்? பிக் பாஸ் வெளியே அனுப்புங்க. பிக் பாஸ் நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு தவமா இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். சோ அதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. பிக் பாஸ் போகணும், மக்களுக்கு நம்ம இல்ல அது தெரியணும். நல்ல வகையில ட்ரை பண்றவங்களும் இருக்காங்க. அது ராங்கான பரவாயில்ல, என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இடம் அவ்வளவு பெரிய இடம், அந்த இடம் ஒரு மேடை அது. அந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற யாருக்குமே அந்த இடம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு முக்கியமான இடம்னே தெரியல. யாருக்கும் தெரியல. நேத்து ஒரு சண்டை நடந்தது கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும். இதுல யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து 100% ஃபர்ஸ்ட் ரம்யா மேலதான் தப்பு. அதுக்காக கமருதீன் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரம்யா மேலதான் முதல் தவறு. ஏன்னா எல்லாரையுமே பேச அலோ பண்ண ரம்யா வந்து அலோ கூட பண்ணல. எல்லார்ட்டையும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி ரெக்வெஸ்டா சொல்லி கொஞ்சம் உட்காருங்க நான் பேச வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்ன ரம்யா கமருதீன் எந்திரிக்கும் போது மட்டும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. உட்காருடா அப்படின்னு சொல்லி சொன்னது. நீ உட்கார் அப்படின்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கமருதீனை வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் ஆனா கமருதீன் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன? ட்ரிகர் ஆனா ஐயா என்ன வார்த்தை விடுறாருன்னு அவருக்கு தெரியாது. டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் உட்கார் நீ போடி எல்லார பத்தி ஆக்சுவலா நீ போடி வாடின்னு பேசினது, மரியாதை இருக்காது இதுக்கு மேல பேசணும் அப்படின்னு சொன்னது, எதுக்கு பிஞ்சிடும் சொன்னது, சுபிக்ஷாவை எதுக்கு இழுத்தாரு? நீ எல்லாம் மீனவ பொண்ணு அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் விட்ட மாதிரி தகவல் நாங்களுமே இந்த மீம்ஸ்ல இந்த வீடியோல பார்த்துதான் பேசுறோம். அந்த பொண்ணையும் இழுத்து பேசியிருக்கிறாரு. இந்த சண்டைக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேலேயும் சில தப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லு. இந்த இடத்துல எதுக்கு அவங்களெல்லாம் இழுத்து பேசணும்? வார்த்தைகள் பார்த்து தானே விடணும். கரெக்டான கேள்வி. அவருக்கு கமருதீனுக்கு வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா, சுபிக்ஷா, அப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல வந்தவங்க யாரு உள்ள இருக்காங்க? சரி இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மரியாதையே எந்த இடத்துலயும் கொடுத்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரம்யா பத்தி நீ எல்லாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு. இவங்க அந்த ஆர்டிஸ்ட் அந்த செலிபிரிட்டின்ற அந்த ஒரு டேக்லைனை வச்சுட்டு இவங்கெல்லாம் கீழ இருந்து வந்தாங்க. அப்படி அந்த நீ எல்லாம் என்ன பேசுறதுக்கு தகுதி இல்ல அப்படின்ற எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு பேர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, கமல் சார் இருக்கிறாரு, தனுஷ் சார் இருக்கிறாரு, விஜய் சார் இருக்காரு, விஜய் சேதுபதி சார் இருக்காரு. சொல்லுங்க பிரஜன், சொல்லுங்க சாண்ட்ரா, சொல்லுங்க எஃப்ஜே அப்படின்னு ஒரு மரியாதை. எனக்கு என்னமோ அவர் முழுக்க பக்கா ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரி தெரியுறாரு. ரொம்ப ஒரு ஆணாதிக்கம் பிடிச்சு ரம்யாவை பேசுறது, சுபிக்ஷாவை பேசுறதெல்லாம் எப்படி பேசுறாருன்னா உன் ஸ்டேட்டஸும் என் ஸ்டேட்டஸும் ஒண்ணு கிடையாது. நீ நான் என்ன இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட், நீ வந்து ஸ்டேஜ்ல ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு, நீ வந்து மீனவ ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்கன்னா என்ன அவ்வளவு குறைச்சலா போச்சா? ஏக சண்டை கேக்குறேன். கமருதீன் அவர்களே ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறவங்கன்னா அவ்வளவு என்ன குறைச்சலா போச்சா? அந்த ஒரு ஆட்டிடியூட தான் வந்து கமருதீன் சோத்துக்கு தானே ஆடுறாங்க. அவங்க ஸ்டேஜ்ல ஆடுறாங்க, நீங்க ஸ்கிரீன்ல ஆடுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா ரம்யானா? எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நாங்களே அவங்க வீடியோஸ் பார்த்திருக்கோம். எனக்கு ஆக்சுவலி ரம்யாவை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல பிடிச்சிருந்துச்சு. பட் போக போக வந்து ரொம்ப இடங்கள்ல வந்து ரம்யா நடிக்கிறதும் அப்பட்டமா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இந்த மயக்கம் போட்டு டம்முன்னு விழுகிறது, அப்படியெல்லாம் விழுக முடியாது. அப்படியெல்லாம் விழுகவே முடியாது. இந்த ஹேபிட் அந்த நான் சொன்னேன் இல்லையா, நான் பெரிய ஆர்டிஸ்ட், நீ வந்து ஒரு மீனவ பொண்ணு, இந்த ஆட்டிடியூட் இன்னொரு ஆள் கிட்ட இருக்கு. யார்கிட்டன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாண்ட்ரா கிட்ட இருக்கு. கரெக்ட். எப்படி சாண்ட்ரா கிட்ட அந்த இது இருக்கு. மத்த எல்லார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசக்கூடிய சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா கிட்டயும் ரம்யா கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல உட்காரும் போது கூட ஒரு டிஸ்டன்ஸ்லயே தான் உட்காருவாங்க. அதுதான் தெரியல, ஏன்னு தெரியல.
பட் இதுல வந்து திவ்யா கூட வந்து ரம்யா கூட ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. சாண்ட்ரா இன்னைக்கு வரைக்கும் சுபிக்ஷாவையும் ரம்யாவையும் பார்த்தாலே ஒரு மாதிரி அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு. அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஸோ கம்ரீதனோட ஃபீமேல் வெர்ஷன் வந்து சாண்ட்ராவோன்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, யாருக்கு டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு. நான் சொல்றேன். இந்த கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து வந்தவங்க யாருக்காவது டைட்டில் கொடுத்தா, ஈவன் வினோத் அண்ணா கூட இருக்கிறாரு. அவர் எப்படின்னுலாம் தெரியாது. விளையாடுறதுல கரெக்ட்டா விளையாடுறாரு. சில சில விஷயங்கள் பண்றது அது ரசிக்கும் தன்மையா தான் இருக்கு. ஸோ கீழ இருந்து வந்தவங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன். இதுல வந்து யார் திட்டுனாலும் பரவால்ல. என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ பிக் பாஸே கதற விட்ட நேத்து அவ்வளோ தூரத்துக்கு கதற விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க் யூ.